ஏய் பறக்குது உங்க கை பக்கத்தில். இங்கே காட்டுங்க. வேறு சிவப்பான மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல. ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். கிறிஸ்மஸ் நெருங்கிடுச்சு. கிறிஸ்மஸ் நெருங்கினோந்து எல்லோரும் வந்து வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீலாம் செட் பண்ணி லைட் செட்டிங்லாம் போட்டு ஸ்டார்லாம் மாட்டி பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணுவாங்க. நாங்களும் வந்து எல்லா கிறிஸ்மஸ்க்கும் வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி கிறிஸ்மஸ் ட்ரீலாம் மாட்டி ஸ்டார்லாம் மாட்டுவோம். இந்த டைம் இந்த புது வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால இங்கே வந்து நாங்கள் வெளியில் வந்து கார்டன்லேயே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வந்ததும் நட்டு வச்சாங்க. அது கொஞ்சம் நல்லாவே வந்துருச்சு. அதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணோம். அப்படியே வீடையும் கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணலாம், கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் வாங்கினோம். அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு, செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் அமேசானில் தான் வாங்கினது. ஆல்ரெடி நிறைய லைட்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம். தீபாவளிக்கே நாங்கள் வந்து டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தோம். கிறிஸ்மஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 லைட்ஸ் எல்லாம் வாங்கி டெக்கரேஷன் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த ரூம் வந்து ஒரு பெட்ரூமு. இந்த ரூமில் வந்து கட்டில்லாம் பார்த்தா ஓரமாக இருந்தது. ஸோ கீழெல்லாம் வந்து ரொம்ப கூட்டி இது பண்ண முடியல. ஸோ அதை கொஞ்சம் சென்டரில் போட்டுட்டு கொஞ்சம் பிளான்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து இந்த பழைய பாட்டில் அதில் வந்து தண்ணி பிடிச்சி அதில் பிளான்ட்ஸ் வச்சு அந்த ரூமை செட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சரி, யாராவது வந்தால் மட்டும் நம்ம பெட் ஸ்ப்ரெட் விரிச்சிக்கலாம். நாங்கள் பெட் ஸ்ப்ரெட் கூட விரிக்கலை. கொஞ்சம் அந்த ரூமை வந்து நாங்கள் பிளான்ட்ஸ்லாம் வச்சு லைட்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் வேறு மாதிரி மேக் ஓவர் பண்ணோம். நான் வந்து உங்களுக்கு அதை ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க அது பார்க்கலாம். அடுத்து இந்த பெட்ரூம், இது வந்து நாங்கள் படுக்கிற ரூம் தான். இந்த ரூம் வந்து ஒரு கிளாஸ் டோர் இருக்கும். ஆக்சுவலாக கிளாஸ் டோருக்கு வெளியில் வந்து ஆர்டிஃபிஷியல் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கோம். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி லைட் செட்டிங் போட்டிருக்கோம். அந்த பால்கனிலேருந்து உள்ளே வர இந்த பெட்ரூம்லேயும் கொஞ்சம் அப்படியே டெக்கரேஷன் பண்ணி அந்த ரூம்லேயும் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்தா ஸ்டடி ரூம்னு வரும். இதுவும் வந்து நமக்கு கிளாஸ் டோர் இருக்கும். வெளியில் இருக்க அந்த பால்கனி வந்து லைட்டாக தெரியும். ஸோ இந்த ரூமுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் மாற்றிட்டோம். இதுக்கடுத்து வர வீடியோவில் நீங்கள் சில சேஞ்சஸ்லாம் பார்ப்பீங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்கோம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினோம். அதனால் அடுத்து வர வீடியோவில் நான் அதை போஸ்ட் பண்ணுவேன். கொஞ்சம் அந்த பால்கனியில் பிளான்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ தெரிகிற மாதிரி ஒரு பிளேஸில் செட் பண்ணி நாங்கள் அந்த ஆர்டிஃபிஷியல் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுட்டு அதில் வந்து சாண்டா, அப்புறம் வந்து அந்த ஸ்டாரு, இந்த மாதிரி அது அலங்காரம் பண்ணுற அந்த திங்ஸ் எல்லாம் மாட்டி லைட் செட்டிங் போட்டு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இந்த எலக்ட்ரீஷியன் வேலையெல்லாம் எங்களுக்கு வந்து உள்ள ஒரு அண்ணா வந்து பார்த்து கொடுத்தாங்க. அது ஆக்சுவலாக தீபாவளி டைமே நாங்கள் அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப இந்த தடவை பண்ண தேவையில்லை. ஸோ அதிலருந்தே நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும் கொஞ்சம் கொடுத்து அங்கங்கே ப்ளேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா மேலே இருக்க ரூம்லேருந்து கீழே நம்ம வரும்போது ஸ்டெப்ஸில் ஒரு கார்னரு, அது வெறும் பிளான்ட்ஸு மட்டும் அந்த பாட்டில் இருந்தது. அதுக்கும் வந்து ஒரு பேட்ரி லைட்டாக மாட்டி அதையும் ஒரு செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஹாலில் வந்து வழக்கம் போல் இருந்த லைட்ஸ் எல்லாம் அங்கங்கே கொடுத்து இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் கனெக்ஷன் பண்ணி ஹால்லாம் செட் பண்ணிட்டோம். பெருசாக சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் வாங்கினோம், கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணோம். இருந்த லைட்ஸ் தான். அது போக ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா வாங்கி வெளியில் உள்ளெல்லாம் டெக்கரேஷன் பண்ணோம். இந்த தடவை வந்து ஸ்டார்லாம் நாங்கள் மாட்டல. ஸோ லைட்ஸ்லேயே வந்து கொஞ்சம் ஸ்டார்லாம் இருந்ததுனால ஸோ ஹஸ்பண்ட் வந்து அதுவே போதும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் ஒரு 2 நாள் டைம் எடுத்துச்சு. மாறி மாறி நாங்கள் வந்து இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே. மழை வரும் அது இதுன்னு வேறு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் தான், அதனால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் வந்து மாட்டிக்கலாம்.
ஸோ நாங்கள் அப்படியே மாட்டி தான் இருக்குது. நாளையிலேருந்து மழைன்னு சொல்கிறாங்க. சரி எப்படின்னு பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டோம். சூப்பராக இருந்துச்சு. செட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சு நைட்டு வந்து நீங்கள் வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். இது டே டைம் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். நைட் வியூ தான் சூப்பராக இருக்கும். நான் இந்த வீடியோலேயே ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களும் பாருங்கள். செட் பண்ணி எல்லாம் சூப்பராக பண்ணிட்டாங்க ஹஸ்பண்டு. வெளியில் வந்து அந்த ஒரிஜினல் கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லையா, அதை செட் பண்ணும்போது அதில் வந்து குலவி கூடு கட்டியிருந்தது போல் படார்னு கொட்டி விட்டுருச்சு. ஏய் பறக்குது உங்க கை பக்கத்தில். இங்கே காட்டுங்க. வேறு சோப்பான மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல. திரும்பவும் அப்புறம் என்ன பண்ணுறது, சுற்றி சுற்றி வருது பாருங்களேன். குலவியெல்லாம் கொட்டி பண்ணியிருக்கேன் சார், கொஞ்சம் பார்த்து போட்டுடுங்க சார் அப்படின்னு. குலவி கொட்டினாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நான் அந்த டெக்கரேஷனை முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப முழு மூச்சாக இறங்கி பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து இந்த ஆர்கனைஸ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்டுக்கு வந்து வீடு டெக்கரேஷன் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதாவது இந்த மாதிரி லைட் செட்டிங்லாம் போட்டு பண்ணணுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்துடக்கூடாது, நியூ இயர், கிறிஸ்மஸ், தீபாவளி இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து இந்த டெக்கரேஷன் பண்ணி இது பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த கிறிஸ்மஸ்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக சொந்த அத்தை பையன்தான், அவங்க வந்து கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆனதுனால நாங்கள் கிறிஸ்மஸும் செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லோரும் யோசிக்கலாம், என்ன தீபாவளியும் செமையாக செலிப்ரேட் பண்ணாங்க, இதுக்கும் இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் ரீசன். எல்லா சாமியும் கும்பிட வேண்டியதான், எம்மதமும் சம்மதம் அப்படி தான் நம்ம இருக்கணும். எனக்கு வந்து கிறிஸ்மஸ் சர்ச்சு போகிறது, இவங்க கூட கேண்டில் ஏற்றுவேன். இந்த நியூ இயர்க்கும் கிறிஸ்மஸ்க்கும் கூட சர்ச்சுக்கெலாம் நாங்கள் போவோம், வருஷம் வருஷம் போவோம். நான் இங்கே இருந்தால் அவங்களோட கண்டிப்பாக போவேன். நான் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு அந்த மாதிரி ஏதாவது லீவில் போயிட்டேன்னா அவங்க மட்டும் போய்க்குவாங்க. மோஸ்ட்டாக நாங்கள் வந்து கிறிஸ்மஸ்ஸு, தீபாவளி, அப்புறம் பொங்கல் எல்லாமே நாங்கள் நல்லா தான் செலிப்ரேட் பண்ணுவோம். சர்ச்சுக்கும் போவோம், இங்கேயும் போவோம், எல்லாமே உண்டு.
டெக்கரேஷன்லாம் பண்ணுறதுக்கு 2 டேஸ் ஆச்சு. இது வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோலாம் எடுத்தோம். எல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணிகிட்ருக்கப்ப இப்படி தான் வீடியோ எடுத்தது. 2 நாளாக வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ணிவிட்டு இதையும் பண்ணிகிட்ருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்ருந்தாங்க. நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு சமையல் அந்த மாதிரி இடையில போகிறது. 2 பேரும் சேர்ந்து ஒரு வழியாக கிறிஸ்மஸ் டெக்கரேஷனை இந்த தடவை கொஞ்சம் அதிகமாகவே பண்ணிட்டோம். சூப்பராகவும் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே பிடிச்சிருந்தது எங்களுக்கும் டெக்கரேஷன்லாம். இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினதெல்லாம் அமேசானில் ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் தான் வாங்கினோம். நிறைய இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருந்துச்சு எல்லா லைட்ஸுமே. எல்லா லைட்ஸோட லிங்க்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.